வணக்கம். நிஜங்கள் யாரோடைய இடத்தையும் யாராலும் நிரப்ப முடியாது. மரத்துக்கு வேறு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவி முக்கியம். தான் யாருங்கிறது நினைவே இல்லாம 2 வருஷமாக ஒரு பெண் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. காலங்கள் ஓடியது, நினைவுகள் திரும்பியது. இன்னைக்கு அந்த பெண்ணை அவளோட குடும்பத்துடன் சேர்த்து வைக்க முடியுமா? 2 வருடங்களுக்கு மேலாக குடும்பத் தலைவி எங்கே சென்று விட்டாள் என தேடுகிறது ஒரு குடும்பம். மனநலம் குன்றியுள்ள அந்த பெண்ணை பற்றிய எந்த தகவலும் கிடைக்காமல் போகவே அவள் ஒருவேளை இறந்து போய் விட்டாளோ என அந்த குடும்பம் முடிவெடுக்கும் நிலையில் ஒரு இனிய செய்தி சன் டிவியில் நிஜங்கள் நிகழ்ச்சியின் மூலம் அவர்களை சென்றடைகிறது. அதன் பின் என்ன நடந்தது? ராஜா, இவங்க 3 பேர் உங்க ஹோம்ல இருந்து வந்திருக்காங்க. செல்வி தமிழ்நாட்டுல இருந்து, அவங்க கர்நாடகால இருந்து, அவங்க நார்த் இந்தியால இருந்து. செல்வி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு பெயிண்டெல்லாம் தலையில் அடிச்சுன்னு ஒரு மாதிரி காட்டு மனுஷி மாதிரி அந்த ரோட்டில் எல்லோரும் கட்ட வார்த்தை திட்டின்னு கலாட்டா பண்ணியிருக்குது. அப்போ அவங்க கூப்பிட்டாங்க, நாங்கள் போய் ரெஸ்கியூ பண்ண வந்துட்டு ரொம்ப வைலண்ட்டுங்க, பயங்கர வைலண்ட். காலெல்லாம் வீங்கிருந்துச்சா, பப்ளிக் அடிச்சு கால் கையெல்லாம். ஏன்னா ரொம்ப நியூசன்ஸ் பண்ணாக்கா பப்ளிக் சேர்ந்து அடிச்சுடுவாங்க. கோவம் பாருங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தது? அந்த வைலண்ட் பிஹேவியருக்கு டிப்ரெஷன், சைக்கோ மாதிரிங்க பேஷண்ட்ஸ் தான். அப்புறமா மாத்திரை கொடுத்தோன்னே ஸ்டில் ஷீ இஸ் டேக்கிங் மாத்திரை. இன்னும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், ரெகுலராக கொடுக்கணும். ஆனால் ரொம்ப 99% ஓகே. ஓகே. ஸோ அந்த கோபம் எல்லாம் போச்சு, இப்போ நார்மலாக இருக்கீங்க. ஆட்டோராஜ் அவர்கள் வந்ததுக்கு நன்றி. அண்ட் செல்வி, உங்களுடைய உண்மை பேர் என்னென்ன தெரிஞ்சதா உங்களுக்கு? செல்லை. ராஜா, நீங்கள் அவங்களை சந்திக்கும் போது கொஞ்சம் நம்மளை மறுபடியும் ப்ரீஃப் பண்ணுங்க. எங்கே சந்திச்சிங்க? யூஸ்வலாக என் கால் வராங்க, இந்த மாதிரி இங்கே விழுந்துருக்குறாங்க, அங்கே விழுந்துக்கிறாங்க, இல்லை ரொம்ப நியூஸஸ் பண்ணுறாங்க, இல்லை பப்ளிக்கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லை உயிர் போய் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால்ஸ் வரும். அது மாதிரி ஒரு கால் எங்களுக்கு வந்துச்சுங்க. இந்த மாதிரி யாரோ ஒரு லேடி ரொம்ப தொல்லை பண்ணிக்கிறாங்க என் கடை முன்னாடி, ஹோட்டல் முன்னாடி அரை ஒரியாக இது பண்ணின்னு எல்லாரையும் கலட்டா பண்ணின்னு அடிச்சுக்கின்னு கடை ஹோட்டல் முன்னாடி ரொம்ப கலட்டா பண்ணுறாங்க. கட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க. சார் வாங்க, கேட்க முடியல அப்படின்னாங்க. உடனே எங்கள் வெஹிக்கிளை அனுப்பிச்சு ரெஸ்கியூ பண்ணி வந்தால் நம்ம ஹோமில் அது ஒரு இடத்துல நிற்க மாட்டேருந்துங்க. இப்படியும் அப்படியும் ஓடின்னு முகத்தை விதவிதமாக ஷேப்பில் காமிச்சின்னு. 2வது நிறையா அடி வாங்கியிருக்குதுங்க. யாரும் அடிச்சுக்கிறாங்க, நிறையா அடித்து கால் மேலே அடித்து காலை இவ்வளோ பெரிய காலை வீங்கிடுச்சு. ரொம்ப வீக்கத்தோட நொண்டி நடந்துருந்துச்சுங்க. அப்புறமா ஒரு 5 days ஆன பிறகு நாங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 month கேர் பண்ணோம். அப்புறமா சைக்கோ டாக்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு மெடிசன் எல்லாம் கேர் பண்ணி இப்போது கண்டினியூஷன் இப்போ கூட மெடிசனில் தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பிக்கப் ஆகிட்டாங்க. அப்புறமா நிறைய டைம் நமக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னை வீட்டுக்கு இட்டுன்னு போ டாடி, என்னை வீட்டுக்கு இட்டுன்னு போன்னு வந்து திடீர்னு வந்து என்னை பிடிச்சிக்குவாங்க. டாடி என்னை வீட்டுக்கு இட்டுன்னு போ. அந்த அட்ரஸ் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணால் அந்த ஊரில் இந்த அட்ரஸே இல்லைன்னுவாங்க. அப்போ எங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி அங்கே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண பார்ப்போம். அப்போ அவங்க சொல்கிற அட்ரஸ் அந்த இடத்துல இல்லை. என்ன மாவட்டம் தெரியும் ஞாபகம் இருந்ததா உங்களுக்கு? அது சேலம்னு சொல்லுதுங்க. அப்போ வேறு இடத்துல இன்னொரு டைம் வேறு மாவட்டம்னு சொல்லுதுங்க. ஆனால் இப்போ அன்றைக்கி எங்கள் மனைவி நாங்கள் ஃபேமிலியாக வரும்போது எங்களுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஒரு வேளை நம்ம நிகழ்ச்சியை பார்த்து ஒரு வேளை அவங்க ஃபேமிலி யாரா பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்னா இந்த 3 பேரில் ஒருத்தர் போட நல்லாயிருக்கும். ஆனால் செல்வி மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் பார்த்துட்டு தமிழ்நாடு சைட்லேருந்து நிச்சயமாக கூட்டின்னு போயிடுவாங்க அப்படின்னு நானும் என் ஒய்ஃபை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பை கிரேஸ் சன் டிவினாலும் இந்த நிகழ்ச்சினாலும் நான் நன்றி சொல்கிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஷில் பி அப்போ ஆல்மோஸ்ட் வந்த டேட் வந்து 15th 12 2014 வந்துருக்குது. டைம் வந்து 3:30 மணிக்கு, மத்தியானம் 3:30 மணிக்கு நம்ம ஹாஸ்டலுக்கு ரீச் ஆகுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆட்டோராஜோட ஹோமுக்கு போனீங்க. 2 வருஷமா நீங்க அங்கே இருந்தீங்கன்னா தெரியும். ஆனா நடுவில் எங்கே இருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கேட்டேன், என்னன்னாக்கா யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பெங்களூரில் வேலை செய்கிறாங்களாம், கூலி வேலை. அவங்க கூட நான் வந்துட்டேன் அப்படின்றா. வந்து கூலி வேலை செஞ்சிருந்தேன், அங்கே செஞ்சிருந்தேன். அப்புறமா அவங்க எப்படி போனேன்னு சொல்லிட்டு அந்த மெமரி வரல அவருக்கு. முன்ன பார்த்ததை விட இந்த 2 வருஷத்துல எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி இதோ மெடிக்கேஷன்ல இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 80% இல்ல 90% நல்லா இருக்காங்க. கண்டிப்பா, நிச்சயமா ரொம்ப டெவலப் பண்ணும். ஃபர்ஸ்ட் இதுக்கும்
அந்த வயலண்ட் பார்த்தோன்னா எங்கள் ஹோமில் இவ்வளோ பார்த்தா பயப்படுவாங்க. அது அப்படியே அவங்க மேலே விழுறதும் தள்ளுறதும் அடிக்கிறதும் பிஹேவ் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ சைலண்ட்டாக ஷீ இஸ் டு கேர் சம் 2-3 சைல்டுங்களா அங்கே ஹோமில். சில இந்த 2 வருஷமா உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, 3 பசங்க இருக்காங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பெண் குழந்தை, அது எல்லாம் ஞாபகம் இருந்ததா உங்களுக்கு? இருக்குது. ம் உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எப்போ கல்யாணம் ஆச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லை, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. 3 குழந்தைங்க இருக்க மட்டும் ஞாபகம் இருக்கு. பசங்க பேர் என்ன ஞாபகம் இருக்கா? செல்வராணி, நேதாஜி, பாபு. செல்வராணி, நேதாஜி, பாபு, நேதாஜி. ஆனா உங்க குடும்ப வாழ்க்கை என்னென்ன ஞாபகம் இருக்கு அதை சொல்லுங்க. எல்லா ஞாபகம் இருக்குது. அதை சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மெட்ராஸ்க்கு இழுத்துட்டு போவார். ஆ, இழுத்துட்டு போய் மாத்திரை வாங்கிட்டு வந்து தருவார். ஆ. தெளிவாக உங்க பசங்க பேர் ஞாபகம் இருக்கு, ஆனா வீட்டுல எப்படி இருந்தீங்க, உங்க ஊர் எது, அது எதுவுமே தெளிவாக ஞாபகம் இல்லை. இருக்குது. என்ன இருக்கு? உங்க ஊர் பத்தி சொல்லுங்க. ஊர் பத்தி என்ன ஞாபகம் இருக்கு? ஊர் பற்றியா? தமிழ்நாடு, சேலம் பக்கம், கச்சிராப்பள்ளி, சரி, கள்ளக்குறிச்சி, கச்சிராப்பள்ளி. ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வரப்போறாங்க உங்களை பார்க்கறதுக்கு. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. இது யாராவது இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்களா, இவங்கள எங்களுக்கு தெரியும், இல்லை அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்களான்னா எங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இவங்க தமிழ்நாட்டில் வேற. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. இந்த நிகழ்ச்சி மூலமா பார்த்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டு வராங்க. எப்படி சாத்தியமா இருந்தது? அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியானதுக்கு அப்புறம் அட்ரஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா அவங்க ஹோம்ல? கொஞ்சம் பேருக்கு வந்து ரொம்ப 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து கூட ரிட்டர்ன் வரதுக்கு அவங்க ஞாபகம் வரும். சில பேர் ஒரு 1 வீக்கில் ரிகவர் ஆகிடுவாங்க அந்த டேப்லெட் எல்லாம் கொடுத்து. ஓகே. சில பேர் அந்த எப்படின்னா எங்கள் ஹோமில் இருக்கிறவங்க ஒவ்வொரு மைண்டை வந்து சம் பீப்புள் தி அட்டெண்ட் டு சூசைட் ஆல்சோ. ஓகே. மோர் தென் 3 people அட்டெண்டட். ஓகே. 3 பேர் இறந்து போட்டாங்க அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கின்னு. சில பேர் துணி கட்டிட்டு நிர்வாணமாக அப்படியே ஆஃபீஸில் ஓடிடுவாங்க, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவங்க கூட அந்த அந்த இதுக்கு டச் பண்ணாங்க. ஆனாலும் பை மெடிசன் கேர் அவங்கள நல்லா அன்பு காமிச்சு. இன்னொன்று என்னோடய ஸ்பெஷல் இருக்குது, அங்கே என்னை நிறைய பேர் கேட்பாங்க, ஆட்ராஜ் இந்த மென்டல் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு. 5 மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து லவ், ரொம்ப காமிக்க அன்பு காமிக்குவேன். செகண்ட், தவறு பண்ணால் குச்சி எடுத்து பயம் காட்டுவாங்க. ஓகே. ஒரு டப்புன்னு ஒன்று விட்டாக்கா பயம் வரும், ஓ டாடி அடிச்சுடுவார் அப்படின்னு தப்பு இருக்கும். தேர்டு வந்து ஆக்கியூபைங் த மைண்டு. அவங்கள மைண்டு சும்மா வைக்காமல் இது இப்போ இருக்குது, அங்கே மண் வெட்டி இப்படி போடு, ரோடு க்ளீன் பண்ணு, இல்லைன்னா ஏரியா க்ளீன் பண்ணு, இல்லை பக்கத்துக்குள்ள சாப்பாடு கொடு, எந்த வேலைன்னா அக்கப்பெல்லாம் நான் கார்டனிங் பண்ணுவோம், அக்ரிகல்ச்சர் ஒர்க் பண்ணுவோம். அப்போ அவங்க மைண்ட் ஆக்கியூபை பண்ணுவோம். ஃபோர்த்து வந்து மெடிசன். அப்புறமா மெடிசன் கொடுத்தோன்னே கவர் ஆகும். 5th இஸ் மெடிடேஷன், ப்ரேயரு, இந்த சாங்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப அறிக்கிறது. இது 5 மெத்தட் இந்த கேஸுக்கு. ஆனால் இந்த மாதிரி கேஸுங்க வந்து டோட்டலி வி ஹாவ் மோர் தென் 70-80% மாத்திரை கொடுக்கலன்னா அன்றைக்கி ராத்திரி எல்லோரும் எஃப்எம் ரெடி ஆகிடுவாங்க. ஒவ்வொரு சேனலும் ஓப்பன் ஆகிடும். ஒருத்தர் அழுவாங்க, ஒருத்தர் பாடுவாங்க, ஒருத்தர் சண்டை, ஒருத்தர் கடிப்பாங்க. சரியான கஷ்டம். ஆனால் ரெகுலராக மாத்திரை நம்ம கொடுக்கணுங்க. யூஸ்வலி இந்த 5 மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைங்கள வளர்க்கும் போது இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். பாசம் கொடுக்க நேரத்தில் பாசத்தை காமிப்போம், கொஞ்சம் தட்டி அவங்கள தண்டிக்கணும்னா அதுவும் பண்ணுவோம். அப்புறம் மைண்ட் ஆக்குபை வச்சுக்கணும். இது எல்லாமே ஏன்னா ஐடில் மைண்ட் இஸ் a devil's workshop சொல்றாங்க. ஸோ அதனால மைண்ட் ஆக்குபைடா இருக்கணும். பட் உங்களுக்கு இந்த 5 மெத்தட் யார் சொல்லி கொடுத்தா? அது எப்படி சொன்னால் காட் கிஃப்ட்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரம் சேருவாங்க நான் நினைக்கவே இல்லைங்க. நான் இட்ஸ் அ கிரேஸ். 2 வருஷம். ஆமாங்க. இட்ஸ் நாட் அ வெரி ஸ்மால் டைம் இல்லைங்க. ஆமாங்க. ஒன்று சொல்லுங்க, எனக்கு இவ்வளோ உங்கள் ஹோமில் இருக்காங்க அத்தனை பேர் பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய சைக்காலஜி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. முக்கியமாக இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அவங்களுடைய மெமரி போகிறதுக்கு காரணம் என்ன? நிறையா வந்து அதாவது என்னுடைய அனுபவத்தில் சொன்னால் ஏதாவது ஒன்று இப்போது எங்கள் ஒரு தெருவுக்கு வராங்கன்னு சொன்னால் நிறைய விதமான காரணம் இருக்குது. சொந்த மருமகளோ இல்லை மகனோ அம்மா அப்பா வந்து வயசாட்டோட பேசுமா ஜாஸ்தி, இல்லைன்னா ஏதோ பிஹேவ் பண்ணுவாங்க, இல்லை யூரின் பண்ணுவாங்க. அதை கண்ட்ரோல் பண்ண பெற்ற தாயா தவ பண்ணி புரிஞ்சிக்க மாட்டாங்க.
திட்டுவாங்க. அப்போ அவங்க மனம் உடஞ்சி நான் போகிறேன், நான் ரோட்டுக்கு போகிறேன்னு விட்டு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு பார்க்கக்கூடாததை பார்த்து மன அழுத்தத்தினால அவங்க டிப்ரெஷன் ஆகிறவங்கிறாங்க. இன்னொன்று சிசோஃபெனியான்றாங்க. நல்லா படிச்சிருப்பான், ஆனால் அந்த வியாதி இருக்கும். அந்த வைலண்ட்டு ரொம்ப பிஹேவ் வந்து தகாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. நாங்கள் ரெஸ்கியூ பண்ணும்போது ஒரு ஆயாவை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணோம். அந்த ஆயாவை வந்து தொடும்போது ஐயோன்னு கத்துறாங்க. ஏன்னு சொன்னால் ராத்திரியில் சில பேர் குடிக்கார பசங்க வந்து அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களாம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இவ எப்படி சேஃப்டியாக வந்தாலும் அது கிரேட் நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த சிட்டிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ அடித்து யாரும் அடித்து கால் மேலெல்லாம் இது பண்ணி பசிக்கு சாப்பாட்டுக்கு எங்கெல்லாம் கையேந்து நின்றாலும் தெரியல. அந்த ஹோம் ஆஃப் அப்ளை இந்த மாதிரி இன்னும் அநேக தமிழ் பெண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பசங்க மெயிலெல்லாம் இருக்கிறாங்க, ஃபீமேலெல்லாம். அவங்கள அதே மாதிரி திரும்பி போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் செல்வி. ஸோ செல்வி பேர் கொடுத்தது நீங்கள்? இல்லை, அவ்வளோதான் சொன்னால் செல்வின்ட்டு. ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப சொல்லுங்க. அந்த ஃபோட்டோ நான் காமிச்சேன் கம்ப்யூட்டரில். பாருமா டிவியை பார்த்துட்டு இவங்க யாரை பாரு, என் மாமான்னு அழுகுது. என் மாமான்னு அழுகுது. அவங்களாம் ஞாபகம் இருந்ததா? உடனே அடுத்த பிக்சர் காமிக்கும்போது இது என் பையன் பேர் சொல்லுது அப்படியே டக்குன்னு. ஆனால் அவங்க மகக்கிட்ட வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே மெமரி கம்மாது. அப்புறமா சொல்லுவாங்க இது என் பொண்ணு தான் அப்படின்னு. ரைட், பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு செல்லாயோடைய குடும்பத்திலேருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க. கணவர் வந்திருக்காரு, ஊர்லேருந்து சில பேர் வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துலேருந்து ஒரு பெண் திடீர்னு காணாமல் போயிட்டா. அப்படி இருக்கும்போது எந்த நிலைமையில இருந்திருப்பா? வணக்கம், நீங்கள் தான் செல்லையோடைய கணவர், நீங்கள் செல்லையோடைய மகள் செல்வராணி, நீங்கள் மூத்த மகன் நேதாஜி, நீங்க பாபு. என்ன படிக்கிறீங்க? மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது எப்போ தெரிய வந்தது? அது பையன் இப்போ சின்னவன் பிறந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணது. சரி, அதில் அதுக்கு முன்னாடியே இருந்து சின்னவன் பிறக்காத முன்னாடியே என்ன மாற்றங்கள் என்ன தெரிஞ்சது? விஷயம் எல்லாம் போட்டு வீட்டில் அடிக்கும், எல்லாத்தையும் திட்டும். பசங்களை மட்டும் ஒன்றும் செய்யாது, மற்றவங்களை எல்லாரும் பக்கத்தில் எல்லாம் அதில் அவங்க ஏதோ இவெல்லாம் இதுமாரி இதாக பேசுகிறா, அதெல்லாம் போகிறாங்க வராங்க அப்படின்ட்டு அது பிடிக்காது. அது நம்மளை வந்து இதுமாரி பேசுகிறாங்கன்ட்டு என் புள்ளி பார்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அடுத்துக்கிட்ட சண்டை போகும். அதிகமாக கோவப்படும். பட் செல்லைக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் பேசும்போது சொன்னாங்க, உடம்பு சரியில்லாத நேரத்தில் என் மாமா எப்போவுமே என்ன சென்னை கூட்டிகிட்டு வருவார். ஆமாம், ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வருவோம். இங்கே ஹாஸ்பிட்டல் தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிங்க? அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட்லேயே நடந்துட்டான். அந்த பப்பு சூனி, அந்த சூனி, இந்த சூனின்னு சொல்லி என்னை இப்போ ரொம்ப குழப்பி விட்டாங்க. இப்போ யான் சேர்த்துக்காக நான் மெட்ராஸ் கூப்பிட்டு வந்து சேர்த்தேன். டாக்டர் கிட்ட காமிச்சு நீங்க ஊர்ல இருக்கும்போது டாக்டர் கிட்ட காமிக்கலையா? டாக்டர் தான் காமிச்சிட்டு இங்கே என்னால பசங்களாம் சின்ன பசங்க, அப்ப நானே போய் சேர்த்து விட்டு வந்தேன். போய் மாசம் நம்ம போய் பாட்டு வந்துடும். சரி, அம்மா வீட்டுல கோவப்படுவாங்கன்னு அப்பா சொல்றாரு. ஆனா உங்களை எதுவுமே திட்ட மாட்டாங்களா? அம்மா கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. இருந்தாலும் நாங்க எதுவும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. பட் எங்கேயாவது உங்களுக்கு அம்மா கொஞ்சம் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது எங்கேயுமே தெரியலையா உங்களுக்கு? தெரிஞ்சது மேம். எப்போ தெரிஞ்சது? எந்த சைட்ல தெரிஞ்சது? சின்ன தம்பி பிறந்த வாட்டிக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச வாட்டிக்கு தெரிஞ்சது மேம். ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க, தேவையில்லாம கோவப்படுறாங்க, அவங்க அடிப்பாங்க, திட்டுவாங்க, பக்கத்துல சண்டைக்கு போவாங்க. அது மட்டும் இருந்ததா, இல்ல தனியா உட்காந்துட்டு தேவையில்லாம அழுதுட்டு இருக்கிறது, இல்ல தனக்கு தானா பேசிக்கிறது? தனக்கு தானும் பேசிக்குவாங்க, அழுவாங்க. நாங்க கேட்டாலும் எதுவும் பதில் வராது. இது எப்போ நடந்தது? தம்பி பிறந்ததுக்கு அப்புறம்? தம்பி பிறந்த வாட்டிக்கு தான் மேம். இது அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்களா? அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க மேம். சின்ன தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் மெடிசன் எடுத்துட்டு நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தம்பி பிறந்த வாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தம்பியை நான் தான் பாத்துக்கிட்டேன். பட் மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. எப்போ இந்த மருந்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க? மருந்து அதான் ஹாஸ்பிட்டல் நான் சேர்த்துட்டு வந்த பிறகு இதெல்லாம் நடந்தது. அது அப்புறம் அவங்க தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வந்து உங்கள் மனைவி சரியாயிடுச்சு, வந்து கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு. அவங்களே வந்து கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அதுவும் அட்ரஸ் இது சொல்லி இதே தான் வந்து வீட்டுக்கே வந்து நானே போகல. அட்ரஸ் ஞாபகமே இருந்தது. அங்கேருந்து அவங்க நல்லாவே ஆயிடுச்சுன்னொடனே எனக்கு போகிறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, எனக்கு போக முடியல. பசங்கள்லாம் சின்ன பசங்க, அவங்களே வந்து விட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் அது இதுன்னு சொல்லுவோம். அது அப்புறம் டென்ஷன் அதிகமாகவே அப்புறம் பழையபடி அப்படியே ஆரம்பிச்சிச்சு. அப்படி
2 டைம் போய் சேர்த்துருக்கு. 2 டைம் சரியாகி திரும்ப வந்து 3ஆவது டைம் தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் இந்த தொலைஞ்சு போச்சு. நேதாஜி நீங்க சொல்லுங்க. அம்மா வீட்ல கத்துறதும் திட்டுறதும் எல்லாமே இருந்தது. அது வந்து இருந்ததுங்க மேடம். ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து கோவப்படுவாங்க, என்னையே அடிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து நான் வந்து எங்கள் அம்மாவை எதுவும் பண்ண மாட்டேங்க மேடம். அடிக்கடி இப்படி காணாம போவாங்களா? காணாமல் இதுவரை இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் காணாம போயிட்டாங்க. வீட்டு கடைக்கு போவோம், வீட்டுக்கு வந்துடும், கடைக்கு போவோம், வீட்டுக்கு வந்துடும். இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தம்பி கையில 10 ரூபா தான் அம்மா வாங்கிட்டு லாஸ்ட்டாக போனாங்க. வந்து லாஸ்டா கடைசியா நாங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டோம். இன்னைக்கு வந்து 4 மணி தான் என்கிட்ட வந்து சொன்னேன். வேலைக்கு இப்போ பார்த்துருந்தேன். பார்த்த உடனே அப்பா அம்மா காசு என்கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு வந்து இங்கே உங்ககிட்ட வரலையா அப்படின்னு. நாங்கள் என்கிட்ட வந்து 10 இருக்கும். என்கிட்ட உடனே தானே அன்னைக்கு என்கிட்ட வந்து வாட்டர் கேனில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருந்தேன். கேட்டோடனே குடிச்ச உடனே நான் பக்கத்தில் கிணறுன்னு நான் பக்கத்தில் நின்றுருக்கேன். ஏய் என்ன அங்கே நின்றுட்டு இருக்கேன், கிணத்துல இடிச்சு தெளி போவேன் அப்படின்ட்டு. ஏய் நீ இடிச்சல எனக்கு நீச்சல் தெரியாதா, நான் நீச்சல் அடிச்சுட்டு விடுந்துடும் அப்படின்னா. வீட்டுக்கு போ, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னா. வீட்டில் வந்து தம்பிகிட்ட 10 ரூபா வாங்கிட்டு கடை வீதிக்கு வந்து என்ன வாங்க எது தெரியல. அதுலேருந்து ஆனால் வீட்டுக்கு வரல. இவன் வந்து என்கிட்ட உடனே வந்து சொல்லியிருந்தாலும் நான் டக்குன்னு பிடிச்சிருப்பேன். பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல அம்மா. இவன் தூங்கிட்டு இருந்தான். அப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்க. அம்மாவும் உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் வீட்டில் வந்து கரெக்டாக சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஏஞ்சி கரெக்டாக 12 மணி தாங்க ஏஞ்சி சாப்பிடுவோம் காலை சாப்பாடு. அது வரையும் தூங்கிட்டே தான் இருப்போம். எங்கள் அம்மாவும் அதேமாரி தான் தூங்கிட்டே இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து எங்கள் அம்மா வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு எதுவும் தூக்கம் வரல. தூக்கம் வர டைமில் அவங்க 10 ரூபா வாங்கிட்டு போனாங்க. அப்போ அந்த டைமில் நான் தூங்கிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பதமாயே வந்தேன். வெளியே வந்தோன்னே எங்கள் அப்பா காட்டில் வேலை செஞ்சுருந்தாங்க. எங்கள் அம்மா எங்கே போயிருப்பாங்க, ஒரு வேளை அப்பா டேஜும் போயிருப்பாங்களா அப்படின்னு நான் யோசனை பண்ணிட்டு நான் போகிறேன். போய் கேட்டேன் எங்கள் அப்பா இதுமாரி அம்மா வந்தாங்களா அப்படின்னு நான் கேட்டது இன்னும் வரலப்பா அப்படின்னாங்க. தம்பி நீங்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு இருந்திருக்கும். அம்மா கிட்டத்தட்ட 2.5 வருஷம் வீட்டில் இல்லை. அம்மா திடீர்னு காணாம போயிட்டாங்க. எப்படி மனநிலை என்ன இருந்தது உங்களுக்கு? எனக்கு அப்படியே பதட்டமாயிடுச்சு. ஏன் அழுவாதரா வரா நம்ம அம்மா அம்மா கூட அம்மா வேணுமா? அம்மா வேணும் அப்படிலாம். இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு வந்தா பாதுகாப்பா வச்சிருப்போம். பாதுகாப்பா வச்சிருப்பீங்களா? அம்மா தொந்தரவு பண்ண மாட்டியா? எதுவுமே பண்ண மாட்டாங்க. இனிமே பண்ண மாட்டேன்னா இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தியா? இதுக்கு முன்னாடி அவங்க இஷ்டத்துக்கு தான் இருந்தாங்க. விளையாட்ட போல அடிப்பான் எங்கள் அம்மாவை. ஏன்னா திட்டுவாங்க. கோவத்தில் திட்டும் போது இவன் என்ன பண்ணுவான், என்ன அப்படின்னு விளையாட்ட போல அடிப்பாங்க. ஆனால் அது அவங்க வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவன் மேலே தான் பாசமாகவே இருப்பாங்க. அது எப்போ பாசம் இருக்கிற இடத்துல தான். என்னையும் வந்து அடிப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இவன் வந்து அடிப்பான், எது பண்ணுவான். ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் அடி வாங்கினாலும் நான் கம்முன்னு போயிடுவேன். நான் உங்க ஊர்ல இந்த தேவராஜ் அவர்கள் நீங்க வந்திருக்கீங்க. வணக்கம். செல்லை காணாம போனதுக்கு அப்புறம் எங்க எல்லாம் தேடினீங்க? கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், சங்கராபுரம் தேடி பார்த்தோமா. இப்போ கத்திராபாளையம் போலீஸில் புகார் கொடுத்தோமா. நாங்களும் தேடாத இடலாமா. இதில் வால் போஸ்ட்லாம் ஒட்டி இது மாதிரி காணவில்லைன்னு சொல்லிட்டு போட்டோமா. எங்கள் பகுதியில் வந்து இந்த கிட்னி திருடுறதுக்கு சில பேர் கூப்பிட்டு போவாங்க அடுத்த பகுதியிலேருந்து. அப்படி யாராவது அழைச்சிட்டு போயிட்டாங்களோ அந்த டவுட் எங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அப்படியும் ஒரு சில இடத்துல நாங்கள் தேடி பார்த்தோமா, தகவல் இல்லாமா. ஏதோ ஆயிடுச்சுன்னா பயந்து போய் தாம்மா நாங்கள் 20 நாளாக. கடைசியில் இப்போ நாங்கள் இந்த இதை பார்த்து பிறகுதான் சந்தோஷமாக வந்தது. பிள்ளைங்களுக்கு தாய் கிடைச்சிருதுமா. இன்னைக்கு செல்லை இந்த நிகழ்ச்சியில இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? எங்க மாமா சொன்னாங்க மேம். அவங்க ரிலேட்டிவ் தான் பக்கத்துல. அவங்க நிகழ்ச்சி பார்த்தாங்களா? பார்த்துட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மேம். என்னை கூப்பிட்டு அம்மா வேறு டிவியில் வராங்க, இது அம்மாவா வந்து பாரு அப்படின்னு சொன்னாங்க மேம். நானும் போய் பார்த்தேன். மாமா இது நம்ம அம்மா தான், எப்படி மாமா அங்கே போனாங்க அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு அழுதுட்டு இருந்தேன் மேம். அம்மா டிவியில் பார்க்கும்போது சந்தோஷம் இருந்தது, அம்மா உயிரோட இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு கிஃப்ட் மாதிரி எங்களுக்கு எங்கள் அம்மா இப்போ கிடைச்சிருக்காங்க மேம். அம்மா உயிரோட இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. முதல்ல யார்கிட்ட போய் சொன்னீங்க? நான் முதல்ல தம்பிகிட்ட தான் மேம் சொன்னேன். சின்ன தம்பி நானும் ஒன்றா பார்த்தோம். தம்பி வந்த வாட்டிக்கு நான் பெரிய தம்பியை தான் மேம் நானே செல்லில் தான் மேடம் பார்த்தேன்.
ஸோ நீங்க பாத்தீங்களா சந்தோஷமா இருந்ததா? அதான் இப்போ வந்துங்க ரொம்ப நான் துக்கமா இருந்தேன். ஆனா எங்க அம்மா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. நீ பாத்தியா அம்மாவை டிவில? அடையாளம் கண்டுபிடிச்சிட்டியா உடனே? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டியா? செல்லை உயிரோட இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. என்ன தோணுச்சு உங்க மனசுல? நாங்க எல்லாமே சந்தோஷப்பட்டோம் மேடம். திடீர்னு காணாம போனதுனால அந்த குடும்பமே அப்படியே ஒரு மாதிரி பிரச்சனையில வந்திருக்கோம். ஏன்னா ஒரு வீட்டுல இல்லத்தரசி, அவர் வேலைக்கு போவார், ஒரு இல்லத்தரசி வீட்டுல இருக்கா, என்னத்த கோவப்பட்டாலும் பசங்களை அடிச்சாலும் வீட்டுல இருக்காங்களே, திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்கன்னா கஷ்டமா இருந்திருக்கும். பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்போ உங்க ஊர்ல எப்படி செல்லைக்காக காத்துட்டு இருக்காங்களா? எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேடம். எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? சந்தோஷமா அல்ல பெரும்பாலுமா பார்த்தாங்க டிவி எல்லாம் ஊர் ஜனங்க பார்த்து எங்கள்கிட்ட சொன்னாங்க. ஊர் ஜனங்க பெரும்பாலுமா பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க. பிறகுதான் நாங்கள் நெட்ல எடுத்து பார்த்தோம் நாங்க. ஓகே. அது இப்போ ஊர் ஜனம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இப்போ வட கச்சிராப்பாளையத்துல ஊர் ஜனங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாப்பா பார்க்கறதுக்கு. இப்போ ஊர் ஜனங்க காத்துட்டு இருக்காங்க செல்லை பார்க்கறதுக்கு. ஆனா இங்க ஒரு குடும்பம் காத்துட்டு இருக்கு தன் தாய் பார்க்கறதுக்கு, தன் மனைவி பார்க்கறதுக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன செல்லை இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. எங்களுக்கு ஒரு எங்கேயாவது மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களும் எங்களை தொடர்பு கொண்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. முதல்ல ஆட்டோ ராஜா உங்களுக்கு நன்றி. ஏன்னா உங்க மூலமா 2 வருஷமா செல்லாய் வீட்டில் வச்சு காப்பாத்திருக்கீங்க. ஒரு ஹோம்ல அவங்களுக்கு மருந்து மாத்திரை என்னென்ன தேவையோ அவ்வளோ வயலண்டா இருந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க 2 வருஷமா காப்பாத்திட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டீங்களே கடவுள், அந்த கடவுள் அங்க பக்கத்துல இருக்காரு. இன்னைக்கு 2 வருஷத்துக்கு அப்புறம் தன் தாயை பார்க்க போறாங்க 3 பிள்ளைங்க. கணவர் தன் மனைவி, அன்பான மனைவி பார்க்க போறாரு. செல்லை வர வைப்போம். அம்மா வேணும் அழுதிய? அம்மா வந்துட்டாங்களா? செல்வி எப்படி இருக்கு அம்மா பாக்குறதுக்கு? சந்தோஷமா இருக்கு மேம். நீங்க ஒண்ணுமே பேசலையே. என்ன பேசுன்னு தெரியல மேடம். செல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுல இருந்து காணாம போயிட்டீங்க. எங்க போனீங்கன்னா யாருக்குமே தெரியல. உங்களுக்கு அது ஞாபகம் இல்லை. எப்படி வெளியில வந்தேன், எப்படி சென்னைக்கு வந்தேன், நீங்க எந்த கோலத்துல ஆட்டோ ராஜா உங்களை சந்திச்சாரு, வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு, அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ நீங்க இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. கடைசி நினைப்பு என்ன இருக்கு? அது ஞாபகமே உங்களுக்கு இல்லை. பாபு என்ன பண்ண போறீங்க இனிமே? எங்க அம்மா தங்கமா வச்சுப்பாங்க. தங்கமா வச்சுப்பியா? அழுவதுமா. சந்திரா சொல்லுங்க மேடம். உங்க கண் முன்னாடி இருக்காங்க. சந்தோஷம். 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 செல்லை, தேவராஜ், சந்திரா தெரியுதா உங்களுக்கு? அவங்கள நல்லா தெரியுதா? உங்க ஊரு, உங்க சொந்தக்காரங்க? ராஜா ரொம்ப டல்லா இருக்கீங்க, மனசுல என்ன ஓடுது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அழுவதை பார்த்து எனக்கும் அழுகணும்னு தோணுது. ஆனால் இது ரொம்ப இந்த நிகழ்ச்சி நிமித்தம் அவங்க மீண்டும் அம்மா அப்பா கிட்ட போகிறதுனால எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்க ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணுறாங்க. அது இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லை. இந்த இயரில் எனக்கு இதை விட ஒரு பெரிய சாதனையே இல்லை. எனக்கு பெரிய பெரிய சாதனை பண்ணிக்கிறேன், பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் மீட் பண்ணிக்கிறோம். ஆனால் இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு குடும்பம் ஒன்றா சேரும்போது அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு மனசுல எங்கேயாவது யாராவது வருவாங்களா, அவங்கள தேடி வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை? ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்களும் எந்த கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அதை தேடாம நீங்க இருந்ததே கிடையாது. அந்த முயற்சி தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு எங்கேயோ பாருங்க, நாங்கள் உங்களை கூப்பிட்டோம், கரெக்டாக உங்கள் ஹோம்லேருந்து இந்த 3 பேர் வந்தாங்க.
3 பேர் வரும்போது அதுல செல்லை கூட வந்தா, செல்லை பார்த்த உடனே கிராமத்துல கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அக்கா இன்னொன்று சிலையை கூட்டு வர்றது ஒரு இது இல்லைங்க, வேற ஒரு கேஸ் எடுத்து வரலான்னு இருந்தாங்க. ஆனால் என் ஒய்ஃப் சொன்னால் சிலையை கூப்பிட்டுக்கலாம், அது தமிழ்நாடு தானே, ஒருவேளை அது போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் அது அப்படி வந்ததுனால தான் இது ரீச் ஆச்சு. இப்போது இன்னும் பெரிய வாய்ப்பு அது. ஒரு செல்வராணி, ஏதாவது கேட்கணுமா நீங்க ஆட்டோ ராஜா அவர்கள்கிட்ட, இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? பேசணும் சொல்லுங்க, பேசுங்க. சார், நீங்கள் தாங்க சார் எங்களுக்கு கடவுள் மாதிரி. எங்கள் அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. அசால்ட்டா இருக்குங்கண்ணா. உண்மையிலுமே நீங்க உடம்பு சரியாம அசால்ட்டா இருக்குண்ணா. அதனால தானே எங்க அம்மாவை மிஸ் ஆயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் கடவுள் நீங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை இருக்கிறாங்க, என் பையன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. என்னமோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு. கடவுள் ஒரு நல்லா வச்சிருப்பாங்க. வாங்க நேதாஜி உட்காருங்க. பட் நிறைய இன்னும் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து மருந்து மாத்திரை எல்லாம் எடுக்க வேண்டியது சூழ்நிலை இருக்கு. மெடிசன்ஸ் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ஒரு 100 நாளைக்கு 100 டேஸ்க்கு எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. சரிங்க. அவங்க ஆயிட்ட பிறகு எனக்கு கால் பண்ண நான் அனுப்பிச்சிருவேன், கொரியரில் அனுப்பிச்சிருவாங்க. சரிங்க. கொஞ்சம் அந்த 100 டேஸ் ஆன பிறகு கொஞ்சம் கம்மி பண்ணிடலாங்க. அது கண்டினியூஷனாக எடுக்கிறதுவான அவங்க அந்த ஃபிசியோதெரப்பியில் ஆக்கியபை மைண்டில் இருந்தாக்க நல்லாயிடும். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறோம்? ஏன்னா அவங்க ஹோமில் இருக்கும்போது அட்மாஸ்பியர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஆமாம், அவங்கள யாருமே கொஞ்சம் அவங்கள மைண்டுக்கு ஸ்ட்ரெயின் வர மாதிரி, கோவப்படாத மாதிரி அன்பாக நடந்துக்குன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் கோவமாக இல்லை ஏதோ கொஞ்சம் வைலண்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக அவங்க பிஹேவ் வேறு மாதிரி மாறும். ரைட். ஸோ அவங்க கோவப்படுற மாதிரி தவிக்கணும். ஆமாங்க. பட் அதே மாதிரி ஐ திங்க் கிராமத்துலேயும், ஏன்னா கிராமம் சொல்லும்போது ரொம்ப சின்ன இடம். ஸோ நீங்கள் தான் தேவராஜ் அவர்களும் சந்திரா அவர்களும் உங்கள் கிராமத்து ஆளுங்க கிட்ட சொல்லி ரொம்ப அன்பாக அவங்க கிட்ட நடந்துக்கணும். மறுபடியும் பழசு ஞாபகப்படுத்த வேண்டாம். ஒரு வாழ்க்கை புதுசாக ஆரம்பிக்கிறாங்க, வீட்டுக்கு திரும்பி வராங்க. ஸோ அது பழசு எதுவுமே பேச வேண்டாம். புது ஜென்மம் அவங்களுக்கு. சந்தோஷம். ஸோ ஒரு மறுபிரிவை சொல்வோம், அதுதான் இது. அந்த மாதிரி மறந்துருக்காங்க. ஸோ அப்படி நீங்க தான் எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கணும். மெயின் வந்து அவங்க மைண்ட் ஆக்குப்பையா இருக்கணும். ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருக்கணும், சமைக்கணும், இல்ல அவங்களுக்கு வேற என்ன வேலை தெரியும் அது பண்ணட்டும். வேற ஏதாவது, ஏன்னா சும்மா எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா 100 விஷயம் தோணும் மைண்ட்ல. ஓகே, ஃபுல்லா அவங்க ஆக்குப்பை பண்ணி வைக்கணும். நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. அம்மாவை ஜாலியா பார்த்துக்குங்க. அம்மாவை திரும்பி அடிக்க கூடாது, அம்மாவை பதில் கொடுக்க கூடாது. சரியா செல்லை? என்ன ஓடுது மனசுல? பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க பார்த்து சந்தோஷமா இருக்கா? போட்டோ காமிச்சோம் உங்க மனைவிக்கு. போட்டோ காமிச்சோன்னே ஆட்டோ ராஜா சொல்லிட்டு இருந்தாரு, போட்டோ காமிச்சிட்டு இவர் யாருன்னா தெரியுதானா? ஐயோ என் மாமானா சொல்லிட்டு அழுதுட்டாங்க. அப்படி உங்க 2 பேரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க வளர்ந்துட்டேன்ட்டாங்க, பொண்ணு வளர்ந்துட்டா. சந்தோஷமா இருக்க செல்லை? வீட்டுக்கு போய் மாத்திரையெல்லாம் கரெக்டா நேரத்துல எடுக்கணும். கோபப்படக்கூடாது. வீட்டுல இருந்து வெளியில கொஞ்ச நாளைக்கு தனியா போக வேண்டாம். எங்கேயாவது போனோம்னா பிள்ளைங்க யாராவது கூட்டிட்டு போங்க, இல்ல சொந்த பந்தம் இருப்பாங்க அங்க போங்க. சரிங்களா? ஆனா அது சொல்லவே தராங்க மேடம் எங்க அம்மா. அதே கேட்டா பண்ணுவாங்க, வீட்டுக்கு வெளியே வர மாட்டாங்க. போயிட்டு வாங்க. சும்மா நல்ல இடத்துக்கு வந்தாங்க, நல்லபடியாக இருந்தாங்க, நல்லபடியாக வந்துட்டாங்க. ஒன்றும் மாதிரி பண்ணாங்க. உங்களை பற்றி கேட்டுனே இருப்பாங்க. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 3 பிள்ளைங்கிறாங்க. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் ஒரு பெரிய சாதனை சாதிச்ச மாதிரி இருக்குது எனக்கு. எப்போனா அவங்கள எதுனா எனக்கு கால் பண்ணுங்கள், மெடிக்கல் நல்லா பண்ணலாம். ஆனால் முடிஞ்சாலும் அவங்கள வேலையெல்லாம் கொடுத்து வேலை செய்கிற மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாத்திரை சாப்பிட்டா படுத்துருவாங்க, தூங்கிடுவாங்க, மயக்கமாக இருக்கும். மாத்திரை சாப்பிட்டா கூட கொஞ்சம் வேலை செய்வேன், நல்லா இடமா. சரிங்க. தேங்க்ஸ் அம்மா. திரும்ப இது பிரச்சனை எதுவும் வருமா? வராது. நீங்கள் கண்டினியூ மாத்திரை சாப்பிடுங்க, கொடுக்க சொல்லுங்கள். அப்புறமா அந்த வேலை மட்டும் செய்ய சொல்லுங்கள், மைண்டை வந்து ஆக்கியபை பண்ண சொல்லுங்கள். அவங்க மாத்திரை சாப்பிட்டோன்னா தூக்கம் வந்துடும், தூங்கிட்டானா உடம்பு பெருசாகிடும், அப்பமா வேலை செய்ய முடியாது. சரிங்க. இன்னைக்கு
செல்லை தன் குடும்பத்தோட சேர்ந்து திரும்பி தன் கிராமத்துக்கு போறாங்க. இதுவுடைய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எனக்கா ரொம்ப சந்தோஷம் மேடம். கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா செல்லை? ஊர் போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? சும்மா மாத்திரை சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா வேலையை செய்யணும். நல்லா சமைப்பீங்களா? அதை மட்டும் ஞாபகம் இருக்கு? எங்க அம்மா அதெல்லாம் அந்த முருங்கை குழம்பு வைப்பாங்க, அது அப்படியே டேஸ்டா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாம் வீட்டுல போய் சமைச்சு கொடுக்கறத தயாரா இருக்கீங்களா? எந்த குழம்பும் சரிங்க மேடம், அப்படியே சூப்பரா வைப்பாங்க. ரைட். அப்படியே வீட்டுல போய் சாப்பிட்றதுக்கு, அம்மா சமையல் சாப்பிட்றதுக்கு ரெடியா இருங்க. அம்மா இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு. அம்மா எல்லாமே கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் கண்ணா. என் படிப்பு கூட நிறுத்திட்டேன். தான் இனிமே கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சுட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு கெட்ட கனவை நினைச்சிட்டு மறந்துருங்க. ஆனா முக்கியமாக அவங்க பிஸியா இருக்கணும். மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வரும், அதனால வெறும் தூங்கிட்டே இருக்க வேண்டாம், கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யட்டும். வீட்டில் இருக்கும்போது என்ன வேலை செய்வாங்க? சாப்பாடு செய்வாங்க மேம், துணி துவைப்பாங்க, அதெல்லாம் வேலை செய்யட்டும். வீட்டில் இருக்குது அத்தனை வேலை செய்யட்டோம்மா. ரெடி செல்லை? சிரிச்சுட்டு போனோம் குடும்பத்தோட, நான் அழுதுட்டு போறீங்க. நீங்க ஆட்டோராஜ் அவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? டாடிக்கு ஏதாவது சொல்லணுமா நீங்க? குடும்பத்திலேருந்து ஒருத்தர் காணோம்னா, அதுவும் ஒரு இல்லத்தரசி வீட்டிலேருந்து திடீர்னு நம்ம காணாமல் போயிட்டா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் கண்டிப்பாக தெரியுது. ஆனால் அந்த இல்லத்தரசி, ஒரு தாய், ஒரு மனைவி திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த சந்தோஷம் அதுக்கு எதுவுமே ஈடு இருக்காது. இன்னைக்கு செல்லை தன் குடும்பத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. போஸ்ட் ட்ராமா கேர் என்னென்ன இருக்கணும் அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்பர்ட் நம்ம மத்தியிலே இருக்காங்க. ஏன்னா மருந்து மாத்திரை ஆட்டோராஜா நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பட் மருந்து மாத்திரை மட்டும் இல்லை, போஸ்ட் ட்ராமா அது என்ன பாதுகாப்பு உங்களுக்கு தேவை, அதுக்காக சைக்காலஜிஸ்ட் ராஜராஜேஸ்வரி மேம். மேம் வணக்கம். இப்போ இந்த மனசிதைவு நோய் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், ஸ்கிசோஃப்ரெனியா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேஸும் யூனிக் கேஸ். ஸோ ஒரு பரவலாக வகைப்படுத்தினா கூட ஒரு சில பேருக்கு ரசாயன மாறுதல் காரணமாக அவங்களோட மூளையில் சில சிந்தனைகள், புரிதல் மாறிடும். சிந்தனைகள் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அந்த புரிதல் நாம பார்க்குற உலகம் மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. இப்போ யாராவது 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்க நம்மளை கொலை பண்ண சதி பண்ணுறாங்க, எதேச்சே அப்படி பார்த்தா கூட அவங்க என்ன நினைப்பாங்க, என்னைய பற்றி தான் பேசுகிறாங்கன்ட்டு. ஸோ இப்போ நாம் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போய்டும். ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கும். ஆரம்ப கால அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, யாரும் எதிர் வீட்டுக்காரங்க ஒரு ஆண்டனா போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஆண்டனா வழியாக என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்ன எங்கள் வீட்டில் இருக்கிற தகவல் எடுக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணுறாங்க. இப்படி தான் ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. இன்னொரு இது என்ன பார்க்கலாம்னா, ஃபங்க்ஷனலி சில ஏரியாஸில் ஃபங்க்ஷனலி நார்மலாக இருப்பாங்க. வீட்டில் சமையல் பண்ணுவாங்க, குழந்தைகளை பார்த்துப்பாங்க. ஸோ ஃபங்க்ஷனலி நார்மலாக இருக்கும்போது குடும்ப நபர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இது அவங்களுக்கு நோயின்னு புரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் இவங்க புரிஞ்சுக்க கூடாது, அவங்க முயற்சி பண்ணி அட்வைஸ் பண்ணி எனக்கு புரியுது, ஏன் இவங்களுக்கு புரியலை, அவ்வளோ சிம்பிளாக மினிமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் திங் தான். அதாவது என்ன பண்ண முடியும், லைக் சில பேருக்கு புரியாதுங்கிறத அவங்களும் நிறைய பேர் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த நோயில் இந்த மாதிரி நபர்கள் ரீஹாபிலிட்டேட் பண்ணி வரும் பொழுது இவங்களுக்கு அந்த ஒரு பாதிப்புனால வந்திருக்கு. ஸோ இவங்களை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். அதே நேரத்தில் ரொம்ப நம்ம பொத்தி வச்சாலும் அவங்க வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க. அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்கள. they have to take responsibility. மூளையில் இருக்கிறது ரசாயனங்கள் மாறினதுனால தான் இந்த பிரச்சனைகள் நீங்கள் வருது சொன்னீங்க. ஆனால் செல்லை கேஸில் பார்த்தீங்கன்னா, கடைசி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாற்றங்கள் நிறைய இருந்தது. இது எப்படின்னா, பிள்ளை உண்டாகும் பொழுதே அவங்களுக்கு அதிகப்படியாக ஒரு சென்சிட்டிவிட்டி அவங்களுக்குள்ள இருக்கும். ரொம்ப பயம் இருக்கும், பதட்டப்படுவாங்க. சில விஷயங்கள் அவங்க பிஹேவியரலி we can observe கூட இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது இன்னொன்று சில பேருக்கு
சூழ்நிலைகள்னால ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வரலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இவங்க ரொம்ப பெருசாக இமேஜின் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அதை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன வலிமை இல்லை அப்படிங்கிற போது அங்கே இலக்குகளாக அவங்க மாறிடுவாங்க. அந்த சூழ்நிலையிலேருந்து வரக்கூடிய அந்த தாக்குதலுக்கெல்லாம் வந்து அவங்க இலக்குகளாக மாறிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னாக்கா அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து தே வில் கிவ் தர் வில், அந்த மன வலிமையை விட்டுடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னாக்கா அந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில், ஒரு பீதியில் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதையே ஒரு த்ரெட்டாக நினைப்பாங்க. நீங்கள் ராஜராஜேஸ்வரி மேம் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு விரும்புகிறீங்களா? அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா? இது வந்து நீங்கள் லைஃப் டைம் ஹேண்டில் பண்ணணும். உங்கள் அம்மாவுடைய நோயோட தாக்குதல் வந்து உனக்கும் இருக்கும். ஏன்னா உனக்கு வந்து நீ குழந்தையாக இருக்க வேண்டிய வயசில் ஒரு பெரிய மனுஷி மாதிரி பாரங்கள்லாம் சுமந்துட்ட. சரியா? இப்போ உனக்கு வந்து உனக்குள்ள ஒரு தாய் நீ வந்து தேடிட்டே இருப்ப. அந்த தேடல் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால நீ தாயாகும்போது உனக்கும் பாதிக்கும். நீ இப்போ புரிஞ்சுக்கணும், நீ இப்போ ரொம்ப பலமாக ஆகணும். ஸோ அப்பப்போ வந்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க், அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் வந்து அவங்களை ஈடுபடுத்தணும். சமையல் வேலை பிடிச்சா சமையல் வேலை, வீட்டு வேலை பிடிச்சா வீட்டு வேலை, பிடிக்காததை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு வந்து பயம் இருக்குன்னா அந்த பயம் வந்து எதனால் இருக்குங்கிறத பார்த்து அந்த லைட்டாக அந்த பயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரணும். இப்போ என்னன்னா செல்வராணி, உங்கள் கிராமத்தில் அம்மா இப்படி வெளியில் வந்ததுனால, இவ்வளோ பாதிக்கப்பட்டதுனால இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக கிராமத்தில் அக்கப்பக்கத்தில் யாராவது இப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அவள் ஏன்னா திடீர்னு கோவப்படுறா, அவளுக்கு நான் பைத்தியகத்தையும் பிடிச்சிருக்கா, ஏன்னா இப்படி பைத்தியகாரத்தனமாக பிஹேவ் பண்ணுறா நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிறது தன்மை நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் உங்கள் அம்மா இப்படி இருக்கிறதுனால, உங்கள் அம்மா பாதிக்கப்பட்ட இன்னைக்கு தெளிவாகி திரும்பி ஊருக்கு வர்றதுனால மற்றவங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? உங்கள் அம்மா இப்படி பிஹேவியர் இருக்கிறதுனால மற்றவங்க உங்கள் கிராமத்தில் யாராவது இருந்தாங்களா? அவங்களுக்கு ஒரு டாக்டர் மூலமாக ஒரு உதவி தேவை, அவங்களுக்கு மருந்து மாத்திரை தேவை, அவங்களுக்கு ஒரு தெரப்பி தேவை, சைக்கோ தெரப்பி சொல்கிறோம், அந்த சைக்கோ தெரப்பி அவங்களுக்கு தேவை. இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ராஜராஜேஸ்வரி மேம் சொல்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கட்டும். அண்ட் ஆட்டோராஜ் அவர்கள், நீங்கள் ஏதாவது சொல்லணும் விரும்புகிறீங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நீ எங்களை கூப்பிடலன்னாக்கா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்காது. இலையில் மறைஞ்ச ஒரு காயாக இருந்த இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களும் நிறைய பேர் என்னை பற்றி தெரிஞ்சுருக்கிறாங்க. என்னுடைய பேஷனை தான், என்னுடைய தரிசனம் தமிழ்நாட்டிலையும் இந்த இப்பேற்பட்ட அனாதை பிள்ளைகளை இந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலையில் வாழ்கிற மனநோயாளிங்க, இந்த ஹைவேஸில் போனீங்கன்னா கூட நீட்டாக ஜட விட்டுணும், குளிக்காமல் பல வருஷமாக அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணுங்கிறேன். இந்த தமிழ்நாட்டில் எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு மீண்டும் கிடச்சிச்சுன்னா எனக்கு அந்த ஜனங்களை கொண்டு வந்து அங்கே 10,000 பீப்புள் ரெஸ்கியூ பண்ணி இவ்வளோ சாதனைக்கு இங்கேயும் அந்த மாதிரி சாதிக்க முடியும்னால என் தமிழ் மக்களுக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ராஜராஜேஸ்வரி மேம் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும். என்ன பாதிப்பு இருந்தாலும் அதுவும் தாண்டி என்னால் குணமாய் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் உங்கள் முன்னாடி ஆட்டோராஜ் அவர்கள் இருக்கிறாரு. தான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு மாறி நான் எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன். உங்கள் அம்மா டேடி நான் போயிட்டு வரேன் சொல்லி அவங்க அழும்போது இவங்க கண்ணீர் விட்டது நான் பார்த்தேன் இங்கிருந்து. ஒரு பக்கம் உங்கள் அம்மா வீட்டுக்கு வர போகிறாங்கன்னா ஒரு சந்தோஷம், வீட்டுக்கு திரும்பி போகிறாங்கன்னு சந்தோஷம் அவருக்கு இருந்தாலும், என் வீட்டிலேருந்து ஒரு சகோதரி எங்களை விட்டுட்டு போகிறாளே அந்த ஒரு துக்கம் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு முன்னுதாரணமாக உங்கள் அம்மாவும் இருக்க முடியும். நீங்கள் எல்லாருமே உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு, அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் இருக்க முடியும். 2 வருஷம் கழிச்சு அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனால் நீங்கள் சிரிச்சதை நான் பார்த்ததே இல்லை. இல்லை மேம், நான் சரி. சந்தோஷம் இருக்குல்ல, ஆனால் மனசுல எங்கேயாவது பயம் இருக்கா? பயம் இல்லை மேம். நான் பிறந்த வாட்டிக்கு அம்மாவுக்கு இல்லை மேம். அம்மா இப்போ காணாத போனதுலேருந்து, தம்பிங்களை பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமும் நான் தான் மேம். எங்களுக்கும் யாரும் இல்லை மேம். அதான் சொன்னாங்க, நீங்களும் ஒரு தாயாயிட்டீங்க சின்ன வயசுல. தம்பிங்க பார்த்துக்கணும், வீடு பார்த்துக்கணும், என் படிப்பை கூட விட்டுட்டாங்க. ரைட். அப்போ அம்மா வந்துட்டாங்க. கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் பண்ணலாமே, அது பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்களே, குட். கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுங்க, படிப்பு நிறுத்தாதீங்க. சரிங்களா? தேங்க்யூ ஆட்டோராஜா. மீண்டும் உங்களுக்கு கோடி நன்றி. நான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, சில நேரத்தை வார்த்தைகளே இருக்காது. உங்களை மாதிரி சேவை செய்யும் போது அதுக்கு மனசு வேணும், எல்லாராலையும் முடியாது. ஸோ மிகப்பெரிய சேவை நம்ம
சமுதாயத்துக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கண்டினியூ, மே காட் bless யூ அண்ட் எல்லா சேவைகள் கண்டினியூ பண்ணுங்கள். செல்வராணி அம்மாவோட சந்தோஷமாக இருந்துங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ராஜராஜ். சன் டிவிக்கே நன்றி சொல்லுங்கள். சன் டிவிக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக எத்தனை பேர் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. நிகழ்ச்சி மூலமாக ஒரு பையன் திரும்பி வீட்டுக்கு போயிட்டான், இன்னைக்கு ஒரு தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்கோம். மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். till then bye bye.